வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் வலையொலிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எட்டயபுரம் சந்தைங்க. பாருங்கள், ஆட்டு சந்தைக்கு வந்த உடனே நம்ம எடுத்த வீடியோங்க. பாருங்கள், ஆடெல்லாம் சூப்பர் ஆடுங்க. கொஞ்சம் வாடலும் இருந்துச்சு. நல்ல குட்டி தாங்க, வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். பண்ணை வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தாங்க. இதெல்லாம் 14 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 பெரிய கடாய் இருந்துச்சு, கொம்பு வளர்ந்த கடாய் இருந்துச்சு, ஒரு 2 பல்லு கடாய் இருந்துச்சுங்க. ஆமாங்க, அதெல்லாம் நல்லா ஒரு ஜாதி. ஆமாம், அதில் இருந்தால் நல்ல குட்டிகளை எடுத்து சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்கங்க. ஆடுகள்லாம் பாருங்கள், இதெல்லாம் சந்தைக்கு வந்தோடனே ஆடு. ஒரு ஆடெல்லாம் தெரிச்சு ஓடுது பாருங்கள் ஓடிடுச்சு. உடனே ஒரு செவலக்கடாயை இறக்கி விட்டு அந்த ஆடை பிடிச்சிட்டாங்கங்க. இதெல்லாம் பொட்டு குட்டிங்க. ஜோடி 16 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி 8 ரூபா கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், சூப்பர் குட்டிங்க. ஜாதினால் ஜம்முன்னு இருந்துச்சுங்க. நல்ல ஜாதி. பாருங்கள், அந்த குட்டிலாம் நெட்டு உயரம் எல்லாமே தெளிவாக இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம 14,500 15 வரைக்கும் கேட்டு பார்க்கலாங்க. ஏன்னா அது குறைஞ்சி தரமாட்டாங்க, ஏன்னா உயரம் அந்த இருக்குது. இதெல்லாம் மயிலம்பாடி குட்டிங்க. பாருங்கள், விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல குட்டி தாங்க. இன்றைக்கெல்லாம் உங்களுக்காண்டியேவும் அண்ணன் விலை பேசுகிறத நம்ம வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா எல்லா வியாபாரியும் இதை அப்லோட் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணுறோங்க. ஆமாங்க, நம்ம அண்ணன் தான், அதனால் நம்ம பண்ணுறோம். பாருங்கள் கடாய், இதெல்லாம் 18. ஒரு குட்டி வந்து 8 ரூபா கரையுங்க. மன்னிச்சிக்கோங்க, 8 ரூபா கரையும் 16 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சுங்க. மொத்தம் 100 குட்டி வரைக்கும் ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்க. ஆனால் குட்டி வந்து கொஞ்சம் விலை அதிகம் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 18க்கு 16க்கு முடிஞ்சிச்சு. இதெல்லாம் புருவ குட்டிங்க. இதெல்லாம் 13 அந்த தரத்துக்கு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் எப்படி தீர்ந்துச்சுன்னு தெரியலங்க. நல்ல புருவ, அந்த குட்டியோடு சேர்ந்த குட்டி தாங்க. நல்ல குட்டிங்க, சூப்பர் குட்டிங்க. ஜாதி பாருங்கள், நல்லா இருக்குது. அண்ணன் கொண்டு வர ஆடுகளை எப்போவுமே போட்டு முடிஞ்சிருங்க. போன வாரத்துக்கு முன்னாடி 14க்கு முடிஞ்சிச்சுங்க. பாருங்கள், விலை பேசுதாங்க. ஆமாம், நம்ம போடுறோம் பதிவு. அண்ணன் தான் முடிச்சிருக்காரு. 13,500க்கு முடிஞ்சிச்சு. அதை வந்து நம்மளே பதிவை போடுறோம். பாருங்கள், அவங்க எப்படியெல்லாம் விலை பேசுகிறாங்கன்னு நீங்களேவும் பாருங்கள். பேசி முடிஞ்சுங்க. இது சென்னைக்கு போகுதுங்க. ஆமாங்க, சென்னையிலேருந்து அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அந்த வீடியோவில் வந்தோடனே காட்டுறாங்க. குட்டிகள் வந்து தெளிவுங்க, நல்ல சரக்கு, ஜம்முன்னு இருக்கும் வளர்ப்புக்கு. ஆமாம், ஜாதி கூறான கட்டாய்கள் பாருங்கள், இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் முடிஞ்சுங்க. இன்றைக்கெல்லாம் வர சந்தையில் விற்பனை ஆகிடுச்சு. குட்டி தாங்க வரத்து அவ்வளோ குட்டி தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா ஆட்கள் வந்து வரல கம்மியாக, ஆனால் முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சந்தை நடக்க அப்படியே ஆட்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டே தாங்க இருந்துச்சு. பண்ணை வளர்ப்புக்கு தான் அதிகமாக போகுது. எவ்வளோ ஆடு வாங்கினாலும் அழிச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. பாருங்கள், குட்டி ஆனால் சூப்பர் குட்டிங்க. நம்ம இதெல்லாம் அப்படி போயிட்டு வரவங்களையும் முடிஞ்சுங்க. யாரும் வாங்கினான்னு தெரியலை. ஆனால் குட்டிகள் பாருங்கள், எல்லாம் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. 13 பேசுகிறாங்க. பண்ணையிலே போய் ஆடை இறக்கி விட்டுட்டு வந்தாச்சு. இப்படிலாம் விலை பேச யாரும் வீடியோ பதிவு பண்ண மாட்டாங்க. ஆமாம், அண்ணனோட அனுமதியோடு நம்ம பதிவு பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேரும் தான் எப்பவுமே சந்தைக்கு மூலம் வருவோம். ஒரு அண்ணனும் ஆடுகளும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அவங்களுக்கு. பாருங்கள், நம்ம 2 பேரும் பேசுகிறத ரொம்ப நேரமாக எடுத்தோம் வீடியோவை. அதனால தான் நம்ம இடையில வந்து குறுக்கிடாமல் எதுவுமே அவங்க விலை பேசுகிறதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், பேசி முடிச்சுக்குவா.
பாருங்க முடிஞ்சுங்க. ஆடு 13 ரன் முடிஞ்சு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ணைக்கு கொண்டு போகிறதுக்காண்டி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆடுகள்லாம் நல்ல கொஞ்சம் கலர் மங்கலாக இருந்துச்சுங்க. ஆமாம், கொஞ்சம் தண்ணியில் அடிக்காமல் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஆடுகள்லாம் நல்ல வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், இது நல்ல ரேட்டு தாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்ததில் கொஞ்சம் நல்ல ரேட்டு. பாருங்கள், இது மயிலமாடி தாங்க. உள்ள குட்டிங்க. 14 கட்டிகிட்டு இருந்தாங்க, 13க்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்ல குட்டி பாருங்கள், பேசுகிறாங்க. அதையும் விலை பேசுகிறது நீங்களே கேள்வி. இவர் தாங்க கண்ணாடி போட்டிருக்கான்னு இருந்தாங்க. சென்னையிலேருந்து நம்ம நம்பி வந்திருக்காரு. ஆடுகள் என்னென்னா எடுத்து கொடுக்குறாரு. ஆடுகள் இது கொண்டு போனா வளராது கூட. இப்ப 12,900 வைக்கவா? பேட்டை போட்டு கடைசியா 13. சரியா? ஆடு தீந்துருச்சுங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா மயிலம்பாடி ஆடுங்க. ஆமாங்க, நல்லா பல் சேர்ந்ததா என்னென்னு தெரியல, பல்லெல்லாம் பிடிச்சி பார்க்கல. ஆனால் ஆடு நல்ல சூப்பர் ஆடுகள். இதிலேருந்து நல்ல ஆடுகளை போட்டோம்னா, வித்தாடுகளை போட்டோம்னா நல்ல குட்டியாக இருக்கலாங்க. குட்டியெல்லாம் சூப்பர் குட்டிங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஆடுகள் ஒன்று தெளிவாக இருக்குங்க. இதெல்லாம் பெட்டை ஆடுகளும் கிடக்கு, நல்ல கிடாய்களும் கிடக்குங்க. இதெல்லாம் 16 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல குட்டிகளுங்க, ஜாதி நல்ல குட்டி. கொஞ்சம் முடி இருந்துச்சுங்க, கொஞ்சம் எடுத்து வளர்த்தோம்னா பண்ணைக்கு சூப்பராக இருக்குங்க. குட்டிகள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பாருங்கள், மயிலம்பாடி குட்டிங்க. இதெல்லாம் வந்து 13 100க்கு முடிஞ்சு நினைக்கிங்க. அண்ணன் தான் முடித்தாரு. நல்லா ஆடுங்க. பாருங்கள், குட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது, தெளிவாக இருந்துச்சு. ஆமாம், ஒருத்தர் 6 குட்டி ஒன்றுனா 6 குட்டியை எடுத்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. குட்டிகள்லாம் தெளிவுங்க. இப்படி குட்டிகளை பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், ஆடுகள்லாம் தெளிவாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பாருங்கள், அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இதுவும் 13க்கு தாங்க முடிஞ்சு, 13,100 நினைக்கிறேங்க. பாருங்கள், பேசிக்கிட்டு இருக்காங்க. விலை பேசி வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், சூப்பராக வாங்கிட்டு இருக்காங்க. சந்தையில் வளர்ப்பு குட்டி நல்லா வந்துச்சு. ஆமாம், வந்ததெல்லாம் தீந்துருச்சுங்க.
அடுத்து கறிக்குட்டியை தான் கடந்துச்சு. கறிக்குட்டியை வாங்குறதுக்கு அவ்வளோவா ஆளுகள் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு அடியாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், அண்ணன் விலை வச்சு ஒரு அடியாக முடிச்சிட்டாரு. ஆமாம், நல்ல குட்டியெல்லாம் பார்த்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு வழியாக அடித்து முடித்து வாங்கியாச்சுங்க. ஆமாங்க, சென்னைக்கு தான் அந்த குட்டிகள்லாம் போகுது. முடிஞ்சுங்க, அவ்வளோதான். குட்டிகள் பார்த்து ஏற்றி விட்ருவாங்க. எல்லாம் சென்னைக்கு போகுது. சென்னைக்கு கிலோமீட்டருக்கு 18 ரூபாங்க. வண்டி ஏற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் வாங்கி அனுப்பி விட்டாச்சுங்க வண்டிகளில். நம்ம அண்ணனுக்கு ஒத்தாசை இருப்போம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் நம்ம வீடியோ எடுத்து பதிவு பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்ல குட்டிங்க. நல்லா இது எல்லா தரத்துலேயும் உள்ள குட்டிகள் கிடக்குங்க. சூப்பர் குட்டிங்க. 13, 15 கிலோ தரத்துலையும் கிடக்கு. 20, அந்த 25 அந்த கிடக்கு. இதெல்லாம் பொட்டுக்குட்டி. ஆமாம், இதெல்லாம் 13, 14க்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், நம்ம பார்த்து குட்டிகளை தேர்ந்தெடுத்து எடுத்தோம்னா 16 அப்படி சொல்லுவாங்க. குட்டிகளெல்லாம் நல்ல குட்டி, சாதிக்குறான குட்டிகள். சூப்பராக இருந்துச்சு, தெளிவாகவும் இருந்துச்சு குட்டி. பாருங்கள், இதெல்லாம் மயிலம்பாடி குட்டி. இதெல்லாம் ஜோடி 26 ரூபா, 26, 500 முடிஞ்சு 28 ரூபாய்க்கும் முடிஞ்சுங்க. நல்ல குட்டிங்க, சூப்பர் குட்டி. நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான் கொண்டு வந்தார். இதுவும் முடிஞ்சுங்க, 14 ரூபாய்க்கு முடிஞ்சு. நல்ல பெரிய குட்டி. குட்டிகள் நல்லா தெளிவாக இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் மணியாச்சிக்கு முடிஞ்சுங்க. மணியாச்சி அண்ணன் பேக்கில் நிற்கிறாரு. அவரை தான் முடிஞ்சு அனுப்பி விட்டுக்கிட்டுருக்காங்க. அவருடைய தீந்துருச்சு குட்டிகள். அவர் கொஞ்சம் குறைச்சி வாங்கலான்னு பார்த்தாரு. ஏன்னா சந்தை நிலவரத்தை வந்து யாரும் மாற்ற முடியாதுங்க. ஒரு இதை அடித்து போயிடுச்சுன்னா ஃப்ளோவில் அடித்து போயிட்டே தாங்க இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. குட்டிகள் ரேட்டு அதிகமாக தாங்க இருக்கும். ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் 1-2 குட்டியை கழித்து அதுக்கப்புறமா ஒரு வழியாக பேசி முடித்து வாங்கியாச்சுங்க குட்டி. ஆமாம், பாருங்கள், குட்டிலாம் நல்ல குட்டி தாங்க, தெளிவாக இருந்துச்சு. பாருங்கள், இதுவும் குட்டி நல்ல குட்டிங்க, சூப்பர் குட்டிங்க. சாதிக்குறான குட்டிகளுக்குள்ளே கிடக்கு. ஆமாம், இதெல்லாம் பிறகு எடுத்தோம்னா நல்ல குட்டி தான். குட்டி வந்து இப்படி தெளிவாக இருக்கணுங்க. இதெல்லாம் வளர்ப்புக்கு தரமாக இருக்கும். எல்லாம் 15 ரூபா குறைஞ்சி தரமாட்டாங்க. நம்ம கொஞ்சம் அடித்து பேசி வாங்கினோம்னா நல்ல குட்டியாக பார்த்து எடுத்துருவோம். 8 ரூபா கிரையமா? இதெல்லாம் தம்பி வந்து 8 ரூபா கிரையும் சொல்லிட்டு இருந்தார். நம்ம வந்து 15 ரூபா கடைசியாக சொன்னார். ஆமாம், சொல்லி 15 எடுத்துக்கிறீங்களானே அப்படின்னாரு. ஆனால் கடைசியாக கொஞ்சம் கீரலை. நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறமா பாருங்கள், 15 சொல்லிட்டு இருந்தார். ஆனால் 14 நல்ல ரேட்டு. பாருங்கள், இதெல்லாம் குட்டி வந்து 13 கிலோ, 15 கிலோ, 16 கிலோ அந்த தரத்தில் இருக்குங்க. ஆமாம், இதெல்லாம் குட்டியெல்லாம் நல்ல குட்டி. கறிக்கு நல்லா இருக்கும். காய் அடித்தது இருக்குது, காய் அடிக்காததும் இருக்குது. ஆமாம், குட்டியெல்லாம் நல்ல நெட்டு உயரம். இன்னும் வளர்க்கலாம், வளர்ப்பெல்லாம் இருக்குது. வளர்த்தோம்னா நல்லா உங்களுக்கு லாபம் தரும். குட்டிகளாம் ரொம்ப நல்ல குட்டி. பாருங்கள், இதெல்லாம் குட்டி கொஞ்சம் கறிக்குட்டி மாதிரி தான். ஆனால் வளர்ப்புக்கு அடுத்து இன்னும் பக்ரி தீபாவளி வளர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தீபாவளி வளர்ப்புக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள், நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. குட்டிகள் நல்லா தெரியும். இதெல்லாம் குட்டி 15 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல குட்டி, பொட்டு குட்டி நல்லா தரமாக இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அதில் காட்டும்போது பப்ளிக்னு வருது. 14 காட்டு பார்த்தா